வருவேன், நீ தந்தா தான் அதை படிச்சு பார்த்தது எனக்கு பிடிச்சி இருந்தா தான் நான் என்ன செய்வேன், நான் வருவேன். நீ தரமுந்தி வந்தா தான் தருவேண்டா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்பாரா இல்லையா? அப்ப சஹாபாக்கள்லாம் இருந்தாங்களே, இவங்க எல்லாம் வந்து முதல்ல குரானை வந்துட்டு தான் குரானை ஓதுனாங்களா, குரானை கேட்டாங்களா? முன்னாடியே குரானை கேட்டாங்க, அது அவங்க உள்ளத்தை ஈர்த்துச்சு, அப்புறமேல நினைஞ்சாங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அப்ப குரானை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது என்ன செய்யறான்னா, சிந்தியுங்கள்னு சொல்றான், நேர்வழி காட்டும்னு சொல்றான், மனித குலத்துக்கு நேர்வழி காட்டும்னு சொல்றான். அப்ப நேர்வழி காட்டும் அதெல்லாம் வந்து சொல்லும் பொழுது எப்ப நேர்வழி காட்டும்? ஒரு மெசேஜை பொறுத்த வரைக்குங்க அதை படிச்சா தான் நேர்வழி காட்டும். குரானை பார்த்தவன் நேர்வழி காட்டிடுமா? அப்ப குரான்ல உள்ளதை ஒருத்தர் படிச்சு பார்த்து அதை மற்ற வேதத்தோட கம்பேர் பண்ணி பார்ப்பான், இதுல உள்ள அறிவுரையை கவனிப்பான். அப்ப இது இறை வேதம் தான் அவனுக்கு நம்பிக்கை வரும். அதுல வர்ற நம்பிக்கை தான் அப்புறம் இஸ்லாத்துல அவனா சேர்க்கும். இன்னும் சொல்ல போனா குர்ஆனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்குரிய அற்புதம் என்று சொன்னார்கள். எல்லா இறை தூதர்களுக்கும் அற்புதங்கள் வழங்கப்பட்டிருந்தன, எனக்கும் அல்ல அற்புதங்களை வழங்கி இருந்தான். எனக்கு வழங்கப்பட்ட அற்புதங்களிலேயே சிறந்த அற்புதம் வந்து திருக்குர்ஆன் தான் அப்படின்னு சொன்னாங்க. அற்புதம்ங்கிற எதுக்கு சொல்லுவாங்க தெரியுமா? அதை பார்த்து விட்டு ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார், அதுக்கு பிறகு அற்புதம். அவர் இறை தூதர் தான் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி சில காரியங்களை செஞ்சு காட்டுவாரு. அதை எல்லாரும் பார்ப்பாங்க. பார்க்கிறவங்க எல்லாம் யாரா இருக்க மாட்டாங்க, முஸ்லீமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. முஸ்லீமும் ஒரு பார்வையாளர் வேண்டா இருக்கலாமே தவிர முஸ்லீமா இல்லாத மக்கள் வந்து அந்த அற்புதத்தை பார்ப்பாங்க. பார்த்த உடனே இவர் வந்து இது மனிதன் செய்ய முடியாது, இப்படி ஒரு காரியத்தை இவர் செய்யறாருன்னு சொன்னா அந்த இறை தூதர் என்பதற்கு இது ஆதாரம் தானே, கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லி அவங்க ஏத்துக்குருவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா குர்ஆனை அற்புதம் என்று சொல்றாங்க. அற்புதம் என்ன அர்த்தம்? அதை ஒருத்தன் எடுத்து கொடுத்து படிச்சா முஸ்லீம் படி, அற்புதம் எல்லாத்துக்கும் பொதுவு தானே. இன்னும் சொல்ல போனா அற்புதமே முஸ்லீம் அல்லாதவனுக்கு தான், முஸ்லீமுக்கு சந்தேகமே கிடையாது. முஸ்லீம் அல்லாதவனுக்கு தான் என்னது, அவனுக்கு ஆதாரங்களும் அற்புதங்களும் தேவைப்படுகிறது. அப்ப அந்த அற்புதம் அல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன விளங்குதுன்னு கேட்டா இது எல்லாருக்கும் உரியது, குறிப்பாக முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு உரியது. அவர்கள் இதை படிப்பார்களே ஆனால் இதுல உள்ள அறிவியல் உண்மைகள் 1400 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த காலத்தில் இருந்து பேசுற மாதிரி பேசப்பட்ட செய்திகள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஈர்க்கப்பட்டு இந்த அற்புதத்தை வைத்து இஸ்லாத்துக்கு வந்து விடுவார்கள். அப்ப இஸ்லாத்துக்கு வர ஒரு அற்புதமாக குர்ஆனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கும் பொழுது அதை வந்து நீ வந்து முஸ்லீம் எல்லாரும் கொடுக்காதுன்னு எப்படி? அது இன்னொன்னு கவனிங்களேன், தொடுவது வந்து தப்புன்னு சொன்னா காதுல கேட்கலாமா? அப்ப அதாவது தொடுவதுல வந்து சிந்திக்கலாம் இயலாதுங்க, காதுல கேட்டா சிந்திக்க இயலும். முஸ்லீம் இல்லாத ஒரு ஆள் வராது, குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறோம், வாயை முடிக்கணுமா? ஆஹா இந்த சத்தம் ஒரு காதுல விழுவக்கூடாது, குர்ஆனுடைய வசனத்தை ஒரு காதுல விழுந்தா என்ன ஆயிரும், சுத்தம் இல்லாத ஒரு ஆளா இருக்கார் அப்படி சொல்லுவீங்களா? அப்ப குர்ஆனை வந்து காதுனால கேட்கலாம்னா காதுனால கேட்கறது தான் இபாதத்தை. அந்த விஷயமே செய்யலாம் என்று சொன்னால் தொடுவதில் என்ன இருக்குது? அதுல பேப்பர்ல நம்மளா ஒரு பாதுகாப்பு தானே செஞ்சுக்கிட்டோம். இந்த பேப்பர் ஒரு காலத்துல இல்லாம போயிரும். அப்ப என்ன பண்ணுவீங்க? அந்த காலத்துல எலும்புல எழுதுனாங்க, தோல்ல எழுதுனாங்க, இந்த காலத்துல பேப்பர்ல எழுதுறோம். பேப்பர்ல எழுதிக்கிட்டு இருக்கும் பொழுதே அதை தாண்டி நம்ம என்ன செஞ்சிட்டோம், டிஸ்பிளேல சீடியில போட்டு வச்சுக்கிட்டு டிவியில பாக்குற அளவுக்கு இப்ப வந்து விட்டது. இனிமே என்ன செல்போன்ல இப்ப வந்து விட்டது. ஒரு நகம் அளவுக்கு மெமரி கார்டுல நினைஞ்சிடறான், முழு குர்ஆனை அடைச்சு வச்சிடறான், தப்சீரை அடைச்சு வச்சு போடுறான். இப்ப நாளைக்கு குர்ஆனுங்கிறது என்ன, குர்ஆன் தான் இதான், அப்படி போட்டு பார்த்து பாத்துக்கிற வேண்டியதான், பேப்பர் பேப்பர்லாம் தேவைப்படாது. அப்ப நம்ம போனை கையில வச்சுக்கிற கூடாதா, மெமரி கார்டை வச்சுக்கிற கூடாதா? இன்னைக்கு எத்தனை செல்போன்கள்ல மெமரி கார்டுல குர்ஆன் வச்சிருக்கிறாங்களே, அதனுடைய நிலைமை என்ன? அதை வச்சுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அப்ப வந்து அதெல்லாம் சிந்திக்காம சொல்றாங்க. குர்ஆன்ங்கிறது ஓதுறது தான், அந்த ஓதுறதுங்கிற மேற்றும் சிந்திக்கிறதுங்கிற மேற்றும் எல்லாருக்கும் பொதுவானது. அதை தொடுவதற்கு எந்த விதமான ஷரத்தும் நமக்கு என்ன இல்ல, மார்க்கத்துல இல்லைன்னு விளங்கிக் கொள்ளணும். அடுத்ததாக அண்டை மாநிலத்தில் உள்ள அண்டை பகுதிகளில் உள்ள மன்னர்களுக்கெல்லாம் என்ன செய்யறாங்க, கடிதங்கள் எழுதுறாங்க. கடிதம் எழுதி என்ன செய்யறாங்க, நீங்க வந்து இந்த மாதிரி இஸ்லாம் மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறேன், இந்த மார்க்கத்தை நீ ஏற்றுக்கொண்டாயானால் நீ வெற்றி பெறுவாய், இல்லன்னா உன்னுடைய குடிமக்களுடைய பாவத்தை நீ சுமந்து கொள்ள வேண்டி வரும், நீ அல்லாஹ்வை பயந்துக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துப்பட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைசர்ங்கிற மன்னருக்கு, ஹெர்குலிஸ்ங்கிற மன்னருக்கு, இது மாதிரி கிஸ்ராவுக்கெல்லாம் என்ன செய்யறாங்க, கடிதங்களை எழுதி அனுப்புறாங்க. இவங்க கடிதம் எழுதி அனுப்பின விஷயங்கள் வந்து புகாரியில 7வது ஹதீஸாகவும் 2941வது ஹதீஸாகவும் 4553வது ஹதீஸாகவும் இது இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இந்த ஹதீஸ்கள்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடிதத்தை எழுதுறாங்க. மின் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ், அப்துல்லாஹ்வுடைய மகன் முகமது எழுதி கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் போட்டு அந்த கடிதம் வருது. அதுல என்ன வருது, பல விஷயங்களை சொல்லிவிட்டு அந்த குர்ஆன் வசனத்தையும் சேர்த்து என்ன செய்யறாங்க, அதுல குறிப்பிடுறாங்க. இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய என்னன்னு கேட்டா, இந்த கடிதத்தை எழுதி அனுப்புறாங்கல்ல, அதுல குர்ஆனுடைய வசனங்கள் இருக்குதுல்ல, இந்த வசனம் யாரு கைக்கு போறதுக்காக எழுதி அனுப்புனாங்க, முஸ்லிம் அல்லாத மன்னர்கள் கைக்கு போறதுக்கு அனுப்புறாங்க. அந்த மன்னர் முஸ்லிம் அல்லாதவர் தான், அவருக்கு தானே இந்த கடிதம் போக போகுது, அவர் தானே ஓபன் பண்ண போறாரு, அவர் தானே தொட போறாரு. அப்ப முஸ்லிம் அல்லாதவருக்கு போய் சேருவதற்காகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதி அனுப்பினார்கள் என்று சொன்னால், அப்ப என்ன விளங்குது, இது எல்லாரும் தொடலான்னு விளங்குது, தொடர மேற்று இல்லேன்னு விளங்குது, யாருக்கு வேண்டாலும் இதுக்கு கொடுக்கலாங்கிறது விளங்குகிறது. அதனாலதான் குர்ஆனுடைய சில வசனங்களை என்ன செஞ்சாங்க, கொடுத்தா எழுதி அனுப்பினார்கள் என்பதை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம இந்த தபாலை, அதாவது மன்னர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதினாங்கல்ல கடிதம், அந்த கடிதத்தை சில தூதர்கள் எடுத்துக்கிட்டு போறாங்க. எப்படி எடுத்துட்டு போறாங்க, மதீனாவுல இருந்து புறப்பட்டு ஒரு வார பயணம், 10 நாள் பயணம், 15 நாள் பயணம், அந்த மாதிரி தொலைவில் உள்ளவர்களுக்கெல்லாம் என்ன செய்யுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் போகுது. போகக்கூடிய நேரத்தில் எல்லா நேரமும் ஒரு ஒழுவோடு இருப்பாரா, 15 நாள் 20 நாள் போறாரா இல்லையா, அவரை ஒழுவோடு இருந்துட்டு இருப்பாரு. ரசூலுல்லாஹ் நினைச்சிருக்கேன், குர்ஆன் வசனம் எழுதி அனுப்பியிருக்கிறேன், ஒழு செஞ்சுட்டு உட்கார்ந்துருக்கேன், எப்பாவது ஒழு போச்சுன்னு வையே அது கீழே போட்டுவிட்டு எங்க ஒழு செஞ்சுட்டு மரம் எடுத்து வச்சுக்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்களா, அப்படிங்கறத நம்ம என்ன செய்யறோம், விளங்கி கொள்றோம். அடுத்து என்னன்னு கேட்டா, இதுதான் முதல் ஆதாரங்கள். இந்த ஒழு இல்லாம சுத்தம் இல்லாம குர்ஆனை தொடக்கூடாதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்க சொல்லக்கூடிய பிரதானமான ஆதாரம் அந்த குர்ஆன் வசனம் தான். அந்த வசனத்தை ஏற்குமாறா விளங்கிக்கிட்டு நிறைய வசனங்களுக்கு முரண்பட்ட அர்த்தத்தை கொடுத்துக்கிட்டு குர்ஆன் வசனங்களை எல்லாம் நிராகரிக்கிற விதமாக, இஸ்லாத்துடைய கான்செப்டை நிராகரிக்கிற விதமாக, இஸ்லாமிய வளர்ச்சியை தடுக்கிற விதமாக, முஸ்லிம் அல்லாத மக்கள் எல்லாம் குர்ஆனை பார்த்து விளங்கி இஸ்லாத்துக்கு வருவதற்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக இப்படி ஒரு கிறுக்குத்தனமான சட்டத்தை எழுதி வைத்துக் கொண்டு அவர்கள் தான் பேணுதலுக்குரியவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல விளங்கிக்கிறேன். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் உள்ளவர்கள் போதலாம், அவங்க தஸ்பீஹ் செய்யலாம், தொழுவத்தான் கூடாது என்று ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க, நோன்புதான் வைக்க கூடாதுன்னு தடுத்தாங்க, வேற ஒன்னையும் தடுத்ததாக சில ஹதீசுகள் இருக்கு, நான் சொல்லி காட்டுறேன். அது எல்லாமே தவறான ஹதீசுகளாக இருக்கிறது, அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இது நல்லா புரிஞ்சிடும். முஸ்லிம் அல்லாதவர்கள் அது மாதிரி என்ன செய்யலாம், குர்ஆனை ஓதலாம், குர்ஆனை வச்சுக்கலாம், குர்ஆனை வாசிக்கலாம், குர்ஆனை கொடுக்கலாம், குர்ஆனை தொடலாம், அதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. அடுத்து என்னன்னு கேட்டா, இன்னும் சில ஹதீசுகளை காட்டுவாங்க. அவங்க என்னென்ன ஹதீஸ் எல்லாம் காட்டுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. என்ன ஹதீஸ் காட்டுறாங்கன்னு கேட்டா, அம்ர் இப்னு ஹஸ்ம்ங்கற ஒரு சஹாபி, அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடிதம் எழுதி அனுப்புனாங்களாம். அந்த கடிதத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா, லா யமஸுல் குர்ஆன இல்லா தாஹிருன், தூய்மையானவர்களை தவிர வேற யாரும் குர்ஆனை தொடக்கூடாது என்று அம்ர் இப்னு ஹஸ்முக்கு எழுதிய கடிதத்தில் இருந்தது. இந்த ஒரு ஹதீஸ் எங்க இருக்குன்னா, பல நூல்கள்ல, ஏராளமான நூல்கள்ல இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது இந்த அம்ர் இப்னு ஹஸ்முக்கு தானே ரசூலுல்லாஹ் கடிதம் எழுதினாங்க. அப்படி கடிதம் எழுதுனா அதை யார் சொல்லணும், அம்ர் இப்னு ஹஸ்ம் தான் சொல்லணும். எனக்கு ரசூலுல்லாஹ் எழுதினாங்கன்னு அவர் சொல்லல. அவருடைய மகன் முகமது, அவராச்சும் சொல்லணுமா இல்லையா, அவரும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அந்த முகமதுடைய மகன் அபூபக்கர், அவரும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவருடைய மகன் அப்துல்லா, அதாவது அம்ர் இப்னு ஹஸ்ம் என்பவருடைய கொள்ளு பேரன், அவர் சொல்றாரு அம்ர் இப்னு ஹஸ்முக்கு எழுதின கடிதத்தில் இப்படி இருந்தது. அப்ப இது எந்த ஒரு அறிஞர்களும் இதை ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. எதை, நேரடி ப்ரூஃப், நேரடி விட்னஸ் இருக்கணும். இந்த கொள்ளு பேரன் இருக்காரு, இவர் அம்ர் இப்னு ஹஸ்ம பார்த்தவர் கூட கிடையாது. அப்ப அம்ர் இப்னு ஹஸ்முக்கு ரசூலுல்லாஹ் இப்படி எழுதினாங்க என்று சொல்வதாக இருந்தால், யாருக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறாரோ அவர் நேரடியா எனக்கு எழுதினார்கள் அப்படின்னு சொன்னாதான் அதை ஏத்துக்கிறோமே தவிர, அப்படி இல்லாம சொல்லப்படுமையானால் அம்ர் இப்னு ஹஸ்முக்கு கடிதம் எழுதியதாக ஒரு மகனும் சொல்லவில்லை, அவர் பேரனும் சொல்லவில்லை, அவருடைய கொள்ளு பேரன் சொன்னதாகத்தான் என்ன செய்கிறது சில அறிவிப்புகள் இருக்கிறது. இது மொத்தா மாலிக் இமாமுடைய மொத்தாங்கிற நூல்ல இப்படி இருக்கிற காரணத்தினால இது முர்சல்ங்கிற ஒரு வகையில வந்துரும். இது ஆதாரமா ஏற்றுக்கொள்ளவே படாது. இவருக்கு இடையில சொன்ன